தேனாம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து தீவு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பெயர் பலகையை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் இயக்குனர் கே பாலச்சந்தரின் குடும்பத்தினர், திரைத்துறையினர், திமுக MP தமிழச்சி தங்கபாண்டியன், மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கே பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம் அவர்கள் ஒரு சகாப்தம். அவர் தமிழ் சினிமாவினுடைய திசையவே திருப்பி போட்டவர். ஸோ அவரோட பாதையில் வந்தவங்க தான் பாரதி ராஜா சாரே. நான் பாலச்சந்தர் சார் படம் பார்த்து தான் டைரக்டர் ஆனேன்னு சொன்னார். மகேந்திரன், பாலு மகேந்திரா, மணிரத்னம், நீங்கள் எத்தனை பேரை சொன்னாலும் ஒரு மிகப்பெரிய ராஜ பாட்டையை தனக்கு பின்னால் உருவாக்கியவர் திரு கே பாலச்சந்தர் அவர்கள். நடிகர்களாக திரு ரஜினிகாந்த், கமலஹாசன்லேருந்து அவ்வளோ பேரையும் அறிமுகப்படுத்தியவர். என்னென்னைக்கும் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அவருடைய பேர் நிலைச்சிருக்கும். அது தெரிகிற மாதிரி வரும் தலைமுறையினருக்கு அது தெரியறதுக்காக இவ்வளவு சிறப்பாக அவர் வாழ்ந்த இடத்திலேயே, மயிலாப்பூர்லேயே, அதுவும் ஆலர்பேட்டில் அவரோட வாரன் ரோடு வீட்டுக்கு பக்கத்திலேயே இந்த சதுக்கம் அமைந்திருப்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ரொம்ப